என்னை நீ உன் உள்ளத்தில் சுமப்பதால் நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்த உனக்கு உதவி புரிந்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய துயரத்திலும் கூட என்னை அரவணைத்துக்கொள். உன் தந்தையாக எப்பொழுதுமே நான் உன் துயரத்தை தீர்ப்பேன். என்னை புரிந்து கொண்டவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். உன்னை கீழே விழவைக்க 1000 உறவுகள் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவர் மட்டுமே உனக்கு உண்டு என்பதை புரிந்து கொள் கண்மணியே. என்றையிலிருந்து நீ உன்னுடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லி சொல்லி என்னிடம் அழுதாயோ, அன்றைய தினத்திலிருந்து நான் உனக்கு பதில் கொடுக்கவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் ஆரம்பித்து விட்டேன். எப்பொழுதுமே உன் மனதை அலைப்பாய விடாமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது உனக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம் புரிய வரும். உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக போய்க்கொண்டே இருக்கும். நீ எதற்குமே பயப்பட தேவையே இல்லை. குழந்தையே, உன்னை விடாது விரட்டுகின்ற உன் விதியை கூட மாற்றி எழுதுவேன் உன் சாயிநாதர். போய் வென்று விட்டு வா. என்னவென்றாலும் என்ன சாதித்தாய் என்றுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் கூறுவார்கள். ஆனால் அந்த பேச்சையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே சாதிக்க போய்க்கொண்டே இரு. யார் பேசுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன்னோடு இருப்பது உன் சாயப்பா, என்னோடு இருப்பது என் சாயப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே சென்று கொண்டே இரு. உன் வழியை பார்த்து கொண்டு வழியில் பேசுபவர்களையும் உன்னை ஏளனமாக தூற்றுபவர்களையும் நினைத்து வருந்தாதே. போய்க்கொண்டே இரு உன் வாழ்க்கையில். என்னை மீறி எதுவுமே உனக்கு நடக்காது என் தங்கமே. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் அடித்து விரட்டி தவிடு பொடியாக்க உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன்னுடைய போராட்டங்கள் ஏங்குதல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உன் சாயப்பாவையே சார்ந்து இரு. உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை விடாது துரத்தும் உன் விதியையும் மாற்றி எழுதுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அடுத்த கணமே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமை உன் சாயப்பாவிற்கு உண்டு. நீ கேட்டது எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் கிடைத்துவிடும். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள், அது மட்டும் அல்லாமல் உன் கேள்விக்கான பதிலை எடுத்துக்கொண்டு வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கோ சென்று விடுகிறாய். பின் எப்படி நான் வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? நான் பேசுவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என் கண்மணியே. பாரத்தையெல்லாம் என் மேல் அப்பொழுது உன் மனதிற்கு சிறிது நிம்மதியாக இருக்கும். எப்பொழுதுமே உன் சாயப்பாவை சார்ந்தே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இதில் சந்தேகமே வேண்டாம். தப்பாமல் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு என்று எழுதப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரும். அதை சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வருவதுதான். அந்த கஷ்டத்திலிருந்து, கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாருமே தப்புவதே இல்லை. அது எப்படி சாயப்பா உங்களுக்கு தெரியும் என்றுதானே கேட்கிறாய்? நான் தான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேனே. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் வந்துவிட்டால் முன்னாலெல்லாம் ஓடிப்போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாய். இப்பொழுது உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் ஏதோ நினைப்போடு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிறந்தது முதல் கஷ்டங்களோடும் தொல்லைகளோடும் வேதனைகளோடும் வாழ்கிறேனே. என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று புலம்புகிறது உன்னுடைய மனம். இப்படி மனக்குமுறலோடு இருக்கும் பொழுதும், மனவேதனையோடு இருக்கும் பொழுதும் என் கண்களை நன்றாக உற்றுப்பார்.
விடாது துரத்தும் விதியை கூட மாற்றி எழுதுவேன் என் செல்லமான கண்மணிக்காக. என் கண்களை எப்பொழுது நீ உற்று நோக்குகிறாயோ அப்பொழுதே விடுதலை படியில் நீ காலடி எடுத்து வைத்து விட்டாய், முதல் அடியை எட்டிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அனைவர் மீதும் அன்பு கொண்டிருக்கும் நான் உன்னையும் பாதுகாப்பேன். நீ துக்கமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம், மன கஷ்டத்தோடு மன வலியோடும் இருந்து கொண்டிருக்கலாம். வருத்தப்படாதே, எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடி. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள். கவலையை விட்டு ஒழித்துவிடு. அமைதியாக இருக்க பழகு. உனது துக்க நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. என் மீது விசுவாசமாக இரு, நம்பிக்கையாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். மனம் வேதனையால் புண்ணாகிவிட்டதே என்று வருத்தம் கொள்ளாதே. இதோ என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் மருந்தாக நான் இருப்பேன் குழந்தையே. விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். விடாது துரத்தும் உன் விதியை நிச்சயமாக வென்று காட்டுவாய். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை சோகம் மட்டுமே நிறைந்து இருந்த உன் வாழ்வில் இனி சந்தோஷம் பொங்கி வழியப் போகிறது. உன் சாயப்பா உனக்காக அந்த திட்டத்தை தீட்டிவிட்டேன். உன் விதியை மாற்றி எழுதிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே குடிக்கொண்டிருக்கப் போகிறது. இது நாள் வரை முட்கள் பாதையில் நடந்த என் பிள்ளையின் கால்கள் இனி மலர் பாதையில் நடக்கப் போகிறது, பயணிக்கப் போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. போதும் குழந்தையே, அதிகமாகவே அனுபவித்து விட்டாய். இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும், அனுபவித்ததெல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கை எல்லாமே மகிழ்ச்சிகரமாக மாறப்போகிறது. நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியாக மாறவே போகிறது. உன்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. உன்னை தேடி ஒரு வாய்ப்பு வரப்போகிறது. நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி காட்ட உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். உனக்கு வரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ கொண்டாட தயாராக இரு. அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கும் என் குழந்தைக்கு நல்ல வழி, மிக சிறப்பான வழியை காட்டப்போகிறேன் உன் சாயி தேவா. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் ஏங்கி கேட்டதை, உனக்கு பிடித்ததை, உன் மனதிற்கு இனிமையானதை நான் உனக்கு தரப்போகிறேன். உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எதையோ போய் எங்கெங்கோ அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாயே. நான் உன்னில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா அல்லது மறுத்துவிட்டாயா? மற்றவர்களிடம் எதிர்பார்த்து மற்றவர்களிடம் கேட்டு வாழ்வது சுயமரியாதையாக இருக்காது என்று என்பவர்கள் மத்தியில் என்னிடம் அனைத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமடைந்து வாழ்வதை பார்த்து எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன்.
உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர். உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கியிருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படுமளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா? நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்தனை செய்வேன். அதை மட்டுமே உனக்கு நடத்தி காட்டுவேன். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் இருந்தால்தான் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டங்களை நம்பிக்கையோடு கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தாதே. நீ நினைக்காததை அனைத்தையும் நடத்தி காட்ட சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷமாக இரு. உன்னால் அனைத்துமே முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. சில நொடிகளில் உன்னால் அழகாக ஜெயிக்க முடிகிறதல்லவா? அவ்வளவுதான். நீ உன் மனதை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். இப்படியே எல்லா நிலைமைகளையும் உன் வாழ்வில் நீ சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் உன் நிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கவே செய்யும். ஆனால் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இது கிடைக்கவில்லையே, அது வரவில்லையே என்று ஏங்க ஆரம்பித்தால் கிடைப்பதும் இல்லாமலேயே போய்விடும். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம் இருந்து விலகிவிடும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் அபகரித்தவன் நானே என்பதை புரிந்து கொள். உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை நானே முடிவு செய்கிறேன். உனக்கு எதை தடுக்க வேண்டும் என்பதையும் நானே முடிவு செய்கிறேன். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்தே விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள்
எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும், நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படியிருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும். ஆனால் நீயோ எதிர்மறை நிகழ்வுகள், உன் மனதை வேதனைப்படுத்தும் நிகழ்வுகள் அனைத்தையும் உன் மனதில் பதிய வைத்துள்ளாய். அதுதான், அந்த நேர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் பாதிப்படைய செய்கிறது. பிள்ளையே, கலங்காதே. உன் சாயப்பாவை சர்வ சாதாரணமாக நினைத்து இதை தவிர்த்து விடாதே. இதை பார்த்தவுடன் முழுமையாக கேள். நீ கேட்கும் நிமிடமே நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். கிடைக்க செய்வேன் உன் சாயிநாதர். வாழ்க்கையில் மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கவே செய்கிறது. அதுதான் பிள்ளையே உன்னுடைய நிம்மதிக்கு நல்லது. உன் மனம் சஞ்சலமடைந்தால் உன்னுடைய குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுவாய் பிள்ளையே. தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு. அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அதற்காக உன் வெற்றியை எதிர்நோக்கும் உன்னுடைய குறிக்கோளில் தடுமாறிக் கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய பழையகால சிந்தனையில் மூழ்கிக் கொண்டு, எதிர்மறை சிந்தனைகளில் மூழ்கிக் கொண்டு உன்னுடைய நோக்கத்தை எளிதாக எட்ட முடியாமல் இப்படி தடுமாறி உட்கார்ந்திருக்கிறாயே. மனம் சஞ்சலமாக இருந்தால் எதையும் நினைக்க முடியாது. ஏன் அடுத்த அடி கூட வாழ்வில் எடுத்து வைக்க முடியாது பிள்ளையே. பிள்ளையே, துன்பத்தை கண்டு, சோதனை கண்டு எவ்வளவு தூரம்தான் ஓடிக்கொண்டே இருப்பாய்? ஒரு நாள் அல்லது ஒரு நேரம் நீ நின்றுதானே ஆக வேண்டும். அப்படி நீ நிற்கும் பொழுது உனக்கு வரும் துன்பமும் உன் பின்னால் வரும் சோதனைகளும் உன்னை கழுத்தை நெருக்கும் பொழுது நீ திணறுவாய். இதற்கு முதலில் அதை உனக்கு வரும் துன்பத்தையும் சோதனையையும் எதிர்த்து நின்று போராடு. விடாமுயற்சியுடனும் கடின உழைப்பின் போதும் கடுமையாக போராடிக்கொண்டே இரு என் குழந்தையே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கவலைதான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு உன் மனதில் உள்ளது அனைத்தையும் என்னிடம் கூறு, என்னிடம் பேசு. அப்பொழுது நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்ந்து கொள்வாய் பிள்ளையே. நீ பேசாவிட்டாலும் கூறாவிட்டாலும் உன்னுடைய கவலையை நான் அறிவேன் குழந்தையே. பிறகு ஏனப்பா என்னை உங்களிடம் வந்து பேச சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாயதானே? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது என் குழந்தையே. உன் தந்தையிடம் நீ மனம் விட்டு பேசிய தருணமும் உன் தந்தை உன்னிடம் பேசிய அந்த மகிழ்வான தருணத்தையும் உனக்கு நான் தரும் பொழுது உன் மனம் மகிழும். அந்த மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அந்த மகிழ்ச்சியை உனக்கு தருவதற்காகவே நான் இப்படி சொன்னேன் என் பிள்ளையே. அதன் பிறகு நடப்பது என்னுடைய விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வந்துவிடும். உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவிற்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்காகவே செய்வார் என்ற உன்னுடைய நம்பிக்கை உனக்கு மேலோங்க செய்யும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறி விடுவாய். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும், என்ன சோதனை வந்தாலும், வாழ்க்கையில் எது நடந்தாலும் துணிவாக அதை எதிர்கொள்ள உனக்கு பக்குவம் வந்துவிடும். உன் மனதில் கடும் புயலே அடைத்தாலும் அதில் ஒரு சாந்தி நிலவிக்கொண்டே இருக்கும்.
அந்த நிலையில் உன்னில் முழுவதுமாக உன் அப்பா குடியேறியே விடுவேன். எந்த இடத்திலும் எல்லா இடத்திலும் நான் உன்னுள் இருந்து கொண்டிருப்பதை நீ உணர்ந்து கொண்டு ஏதாவது கஷ்டமான தருணங்களிலெல்லாம் என்னிடம் மனம் விட்டு பேசிக்கொண்டே இரு. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது லேசாகும். இதைவிட வேறு என்ன நான் உனக்கு கொடுக்க முடியும்? பணம், பொருள், செல்வம் எல்லாம் அழியக்கூடியது குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்யும். அது மட்டுமே நிலையான சொர்க்கத்தை தரப்போகிறது. எதற்கும் கலங்காதே, உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நீ வெகு நாட்களாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது. அந்த முடிவை உன் சாயப்பா தீர்மானித்து விட்டேன். திட்டத்தை தீட்டியும் விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் இனி நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் வைரமே. உன்னுடைய சாயப்பாவின் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. இது உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். இருள் நிறைந்த உன் வாழ்வில் நான் ஒளியேற்றப் போகிறேன். பிள்ளையே, ஒன்று தெரியுமா? பட்டு போன்ற மரத்திற்கு பறவைகள் வருவதில்லை. அதே போல பணம் இல்லாத ஒருவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. புரிதலின் தெளிவு சண்டையிலிருந்தே துவங்குகிறது. பிள்ளையே, வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை பொறுத்து கொள்வதுதான். என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று நீ தவித்தாலும் கூட கடல் நீர் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதே போல அந்த கடல் நீரை நீ பருகவும் முடியாது. அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும்
அதற்கான காரியத்தையும் யோசித்துக் கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே.